தக் லைஃப் திரைப்படத்தில் நடித்துள்ளார் கமல் சார். இப்படத்தின் வாயிலாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு கமல் மற்றும் மணிரத்னம் காம்போ இணைந்துள்ளனர். விரைவில் தக் லைஃப் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் இப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி தற்போது மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்படம் தொடர்பான பேட்டி ஒன்றில் சினிமாவில் இருந்து அவர் ஓய்வெடுக்க போவதாக இணையத்தில் பரவிய வதந்திகள் குறித்து தொகுப்பாளர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த கமல், சினிமாவை பலரும் வெறும் பொழுதுபோக்காக தான் பார்க்கிறார்கள். ஆனால் சினிமா சக்தி வாய்ந்த ஊடகம். சமூகத்தில் உள்ள குறைகளை நாங்கள் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரங்கள் வழி சரி செய்ய முடியும். மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். அதை கருத்தில் கொண்டுதான் கதைகளை தேர்ந்தெடுத்து நடத்தி வருகிறேன். ஒரு பொறுப்பாகவே இதை பார்க்கிறேன். என்னுடைய பொறுப்பிலிருந்து பின்வாங்க மாட்டேன். அது மட்டுமல்லாமல் ரஜினி சாரை பற்றியும் பேசியுள்ளார். இங்க நான் தான் நம்பர் 1 நடிகர், சூப்பர் ஸ்டார் இல்லை என ரஜினி சாரை வன்மையாக சாடியுள்ளார் கமல் சார். ரஜினி சார் உச்ச நட்சத்திரமாக இருப்பதால் தன்னுடைய வைத்தறிச்சலால் இப்படி பேசுகிறாரோ என தெரியவில்லை. என்னைக்குமே நம்பர் 1 நம்ம தலைவர் தான். பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியாகும் ஸ்டார் நடிகர்களின் திரைப்படங்கள் நல்ல வரவேற்பை பெறுவது திரையுலகிற்கு அவசியம். அப்போதுதான் தியேட்டர்கள் நிரம்பி வழியும். தமிழ் சினிமாவில் தியேட்டர்காரர்கள் அப்படி எதிர்பார்க்கும் முக்கிய நட்சத்திரங்களில் ஒருவர் ரஜினி சார். ரஜினி சாரின் வர இருக்கும் திரைப்படம் கூலிக்கு ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகம் உள்ளது. அதற்கு மிக முக்கிய காரணம் இயக்குனரும் நட்சத்திர பட்டாளமே ஆகும். லியோ, விக்ரம், கைதி ஆகிய படங்களை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை இயக்குகிறார். ரஜினி சாருடன் பல்வேறு மொழிகளில் இருந்தும் நட்சத்திரங்கள் நடிக்கின்றனர். இப்போது படத்தில் நடிக்கும் நடிகர்களின் சம்பளம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. சன் பிக்சர்ஸ் சார்பில் கலாநிதி மாறன் இந்த படத்தை தயாரிக்கிறார். ரஜினிகாந்த் சாருக்கு கிடைக்கும் சம்பளம் அதிர்ச்சி அளிக்கிறது. அதன்படி படத்தின் பட்ஜெட் ரூபாய் 400 கோடி. பட்ஜெட்டில் பாதிக்கும் மேல் ரஜினி சாரின் சம்பளம் ரூபாய் 260 முதல் 280 கோடி வரை ரஜினி சார் சம்பளமாக பெறுவதாக தகவல். லோகேஷ் கனகராஜுக்கும் அதே சம்பளம். படத்தை இயக்குவதற்கு லோகேஷ்க்கு ரூபாய் 60 கோடி சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.